வணக்கம். திதி சூன்ய ராசி அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ராசிக்குமே, அதாவது அந்த ராசி திதி சூன்யமாக இருந்தால் அந்த ராசிக்குரிய காரகத்துவத்தை ஜாதகர் பெறமாட்டார்கள். அதோட பலாபலன்கள் ஜாதகத்திற்கு கிடைக்காது. ஒவ்வொரு திதிக்குமே ரெண்டு ராசிகள் திதி சூன்யமாக வரும். எந்தெந்த ராசிகள் அந்த மாதிரி அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்போ பிரதம திதி நடந்ததுன்னா துலாம் மகரம் ரெண்டுமே திதி சூன்யமாக வரும். துதியை அப்படின்னா தனுசு மீனம், திருதியை சிம்மம் மகரம், சதுர்த்தி ரிஷபம் கும்பம், பஞ்சமியாக இருந்தால் கன்னி மீனம், சஷ்டியாக இருந்தால் மேஷம் சிம்மம், சப்தமின்னா கடகம் தனுசு, அஷ்டமின்னா மிதுனம் கன்னி. அதே நேரத்தில் நவமியாக இருந்தால் அது ரிஷபம் சிம்மம், தசமியாக இருந்தால் கடகம் துலாம், ஏகாதசியாக இருந்தால் தனுசு மீனம், துவாதசியாக இருந்தால் மேஷம் கடகம், திரையோதசியாக இருந்தால் மிதுனம் கன்னி, சதுர்தசியாக இருந்தால் அவங்களுக்கு மேஷம் விருச்சிகம். இந்த மாதிரி ரெண்டு ராசிகள் திதி சூன்யமாக வரும். அந்த திதி சூன்யம் எந்த ராசிக்கு இருக்கோ அந்த ராசிக்குரிய காரகத்துவம் ஜாதகருக்கு பெருமையாக கிடைக்காது. அந்த காரகத்துவத்தை அவங்க கஷ்டப்பட்டு தான் போராடி தான் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் எந்த ராசி திதி சூன்யமாக இருக்கோ அந்த ராசிக்குரிய அதிபதி ஆட்சி உச்சமாக இருந்து அல்லது பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு திதி சூன்யம் வேலை செய்யாது, அவங்களுக்கு யோக பலனை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையினால் திதி சூன்யம் இருக்கோன்னு கவலைப்படாதீங்க. அந்த ராசிக்குரிய அதிபதி பலமாக இருந்ததுனால் திதி சூன்யம் உங்களுக்கு பெருசாக எந்த பாதிப்பையும் தராது. நன்றி, வணக்கம்.